வணக்கம் என் அன்பான உறவுகளே. இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்தீங்களா? இந்த பாத்திரத்தில் தான், இந்த மண் சட்டியில் தான் நம்ம சமைக்க போகிறோம். தக்காளி சாதம் செய்ய போகிறேன். அதுக்காக நான் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். காஞ்ச மிளகாய் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் கம்மியாக இருக்குங்கிறதுனால காஞ்ச மிளகாய் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2-3 வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டும் பெருஞ்சீரகமும் வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிப்பு கொடுத்துடலாமா? நான் இந்த டம்ளரில் எனக்கு தேவையான அளவு அரிசி எடுத்துக்கிட்டேன். இதை கழுவிக்கிடுவோம். தாளிப்பு கொடுத்துக்கிட்டே கழுவிக்கிடுவோம். அரிசியை நல்லா கழுவி 2 கழுவு கழுவி தண்ணியை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. நம்ம எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். சுட சுட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ எண்ணெயும் காஞ்சிருச்சு. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கிறோம். நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். இப்போ கடுகு பொரிஞ்சு பெருஞ்சீரகம், பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டாச்சா, அதுவும் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வெங்காயம் நான் கொஞ்சோண்டு சிவப்பு மிளகாய் போட்டுக்கிட்டேன். வர மிளகாய்னு சொல்லுவோம்ல, அதுவும் போட்டுக்கிட்டேன். பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டேன். நல்லா வதங்க விட்டுருவோம். இப்போ நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். என்னதான் குழம்பு வைக்கிறது, இதுனா சாதத்தோடையே சேர்த்து வெந்துருமா? நல்ல ஒரு ஹெல்த்து தானே தக்காளி எல்லாம். தக்காளி வெங்காயம் சேர்க்காத குழம்பு உண்டா என்ன? வதங்கட்டும். இப்போ கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கிறோம். அப்போ தான் சீக்கிரம் தக்காளி வேகும். நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு சுட சுட கொடுங்க. இதுக்கு நான் பொன்னாங்க நிற்கிற பொரியல் தான் செய்ய போகிறேன். தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த தக்காளி கிராமத்து முறையில் மண்பானையில் தக்காளி மண் பாத்திரத்தில் செஞ்சு பொன்னாங்க நிற்கிற தேங்காய் திருவி போட்டு செய்வோம். சமைச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்போம். கிண்டிக்கிட்டே தான் இருக்க முடியுமே தவிர நம்ம குத்தி கரண்டினா இப்படி குக்கரில் செய்வோம். குழம்பு அலுமினிய பாத்திரத்துகளில் செய்வோம். ஆனால் இதில் தானாக தான் கரையணும். கரண்டியை வச்சு கிண்டி தான் விட முடியும், அடி பிடிக்காமல். வேறு என்ன செய்ய? ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். மண் பாத்திரத்தில் சமைச்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நம்ம ஒரு செம்பு தண்ணி ஊற்றிக்கிடுவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். மஞ்சத்தூள் மருத்துவம், அவ்வளோ ஒரு மருத்துவம் இருக்கும். ஏன்னா மஞ்சளின் மகிமையே மகிமை தானே. உப்பு தான் ஆல்ரெடி போட்டோம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம அரிசியை கழுவி வச்சுருக்கோம்ல, அரிசியை சேர்த்துக்கிறோம். பாருங்கள், நம்ம இப்போ அரிசி போட்டு கரெக்டான அளவுக்கு என்ன தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டோம். நல்லா வேகட்டும். சூப்பரான சாதம் ரெடியாக போகுது. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில். இப்போ அடுப்பு கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கிறணும். ஏன்னா தம்முலேயே வேகணும். சின்னதாக வச்சுக்கணும். நீங்களும் இது மாதிரி மண் சட்டியில் சமைச்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஆரோக்கியமாக இருக்கும். சுவையும் அதிகமாக இருக்கும். இல்லைங்களா? இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். தம்மில் இருந்தால் சரியாக இருக்கும். இதில் என்னென்னா மற்ற பாத்திரம்னா இப்படி மொட்டு மொட்டுன்னு தட்டுவோம்.
இதில் தட்ட முடியுமா? முடியாது. மொட்டுன்னு தட்ட முடியாது. அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு மல்லித்தலை இருக்குல்ல, அலசி தான் வச்சுருக்கேன். அதை நல்லா அப்படியே போட்டுக்கிறோம் மலமலான்னு. இப்போ நம்மளுக்கு மண் பாத்திரத்தில் வந்து தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இப்போ அப்படியே கொஞ்சம் நேரம் தம்மில் வச்சுருவோம். நல்லா பொலன்னு வந்துடும். அடுப்பை சின்னதாக வச்சுட்டு தம்மில் வச்சுருவோம். சாதம் பாருங்கள், பொலன்னு இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். ஆவி பறக்க மண் சட்டி தக்காளி சாதம். தொட்டுக்க வந்து பாருங்கள், நம்ம காலிஃப்ளவர் பொன்னாங்கண்ணி கீரை, சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை பாருங்கள். பக்கோடா சாதம் இது மாதிரி குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டயத்தில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. கீரை நம்ம காலிஃப்ளவர் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.